வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் டீப் ஒர்க் ஃபார் ஃபோக்கஸ்டு சக்ஸஸ் இன் த டிஸ்ட்ராக்டட் வேர்ல்ட் அப்படிங்கிற புக் சம்மரி தான் பார்க்க போகிறோம். இந்த புக்கோட ஆத்தர் கால் நியூபோர்ட். இவர் இந்த புக்கில் டீப் ஒர்க் அண்ட் ஃபோக்கஸ்டு ஒர்க், அதாவது ஆழமான மற்றும் கவனத்துடன் கூடிய வேலை எப்படி செய்கிறது, அதன் மூலம் நமது ஆற்றலை எப்படி அதிகரிக்கிறது, வெற்றி அடைகிறது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக விளக்கி கூறியிருக்காரு. இன்னைக்கு இந்த உலகத்தில் கவன சிதறல்கள் அதிகமாக இருக்கு. இந்த சூழ்நிலையிலும் நம்ம எப்படி ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத சீக்ரெட்டை வாங்க நம்ம இந்த புக்கு மூலமாக தெரிஞ்சுக்கலாம். முதல்ல டீப் ஒர்க்னா என்ன, ஷாலோ ஒர்க்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். டீப் ஒர்க் அதாவது ஆழ்ந்த வேலை என்பது கவன சிதறல்கள் எதுவும் இல்லாமல் ஒரு வேலையை அல்லது தொழில் சம்பந்தமான செயல்பாடுகளை முழு கவனத்துடன் செய்வது. ஒட்டுமொத்த அறிவாற்றலையும் திறமையையும் அதற்காக செலவிட்டு அந்த வேலையை சிறப்பாக செய்வது. இப்படி ஒரு வேலையை முழு கவனத்துடனும் ஈடுபாடுடனும் செய்தால் அதில் உங்கள் ப்ரொடக்டிவிட்டி, அதாவது உற்பத்தி திறன் அதிகரிக்கும் மற்றும் எடுக்கிற முடிவுகள் மிகவும் சிறப்பானதாக இருக்கும். அடுத்து வாங்க ஷாலோ ஒர்க்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரியான வேலைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மேலோட்டமாக செய்கிறது. கவனத்தை முழுமையாக ஒரு வேலையில் வைக்காம நம்மோட அறிவோட சக்தியை சிறிய அளவிலேயே பயன்படுத்தி ஒரு வேலையை செய்கிறது தான் ஷாலோ ஒர்க், அதாவது மேலோட்டமான வேலை. இது பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ரிப்ளை பண்ணுறது, இமெயில் ரிப்ளை பண்ணுறது, ஏதாவது கூட்டத்தில் கலந்துக்கிறது, சோஷியல் மீடியா பார்க்குறது, இது போன்ற வேலைகளுக்கு நம்மளோட முழு கவனம் தேவையில்லை, மேலோட்டமாக செஞ்சால் போதும். இந்த வேலைகள் அந்த சமயத்தில் பயனுள்ளதாக நமக்கு தோன்றும், ஆனால் அந்த வேலை நம்முடைய முன்னேற்றத்திற்கு பெரிதாக உதவுவது கிடையாது. இப்போ ஆழ்ந்த வேலையின் முக்கியத்துவத்தை பற்றி பார்க்கலாம். சிக்கலான ஒரு விஷயத்துல இருந்து வெளியே வர தீர்வுகளை நம்ம டீப் ஒர்க் பண்ணாதான் முடியும். முழு கவனத்தையும் அந்த சிக்கலை தீர்வு காண்றதுல குவிக்கணும். அப்போதுதான் அதன் தீர்வுகள் சிறப்பானதாக இருக்கும். மேலும் அதை செய்யும் போது நம்ம கவன சிதறல்கள், அதாவது சோஷியல் மீடியா போன்ற விஷயங்களிலிருந்து விலகி இருந்து நம்முடைய வேலையில் மட்டும் முழு கவனத்தை செலுத்தி செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நாம் செய்யும் வேலைகளை மதிப்பு மிக்கதாகவும் செய்ய முடியும், அதன் விளைவுகளும் சிறப்பானதாக இருக்கும். ஒரு சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணும் போது அவருக்கு டீப் ஒர்க் தான் முக்கியம். ஆழமா சிந்திச்சு யோசிச்சு தான் அதுல முடிவு காண முடியும். அந்த சமயம் அவருக்கு சோஷியல் மீடியா போன்ற டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்காம பார்த்துக்கணும். அப்போதுதான் அவர் கொண்டு வர ரிசல்ட் சிறப்பானதாக இருக்கும். டீப் ஒர்க் செய்யறதுக்கான 4 சிம்பிளான விதிகளை பார்க்கலாம். 1. ஆழமான கவனத்தோடு ஒரு வேலையை முழுமையாக ஈடுபட்டு செய்ய வேண்டும். 2. சலிப்பான சூழலை எதிர்கொள்ளுங்க. அந்த சூழல்ல கவனச்சிதறல்கள் ஏற்படும் விஷயங்களில் ஈடுபடக்கூடாது. 3. சோஷியல் மீடியால ஸ்பெண்ட் பண்ற டைம் கம்மி பண்ணுங்க, இல்ல பார்க்கவே பார்க்காதீங்க. 4. மேலோட்டமா வேலை செய்யறத நிறுத்துங்க, வேலையை கவனத்தோட செய்யுங்க. நீங்க வாழ்க்கையில பெரிய வெற்றி அடையணும்னா நீங்க செய்யற வேலையை ஆழ்ந்த கவனத்தோட முழு ஈடுபாடோட செய்யணும். அப்பொழுதுதான் அதுல ஒரு மனநிறைவும் திருப்தியும் இருக்கும். டீப் ஒர்க் ஒரு அர்த்தமுள்ள தாக்கத்தை நமது வாழ்க்கையில் ஏற்படுத்தும். இன்றைய கவன சிதறல்கள் அதிகமாக உள்ள சூழ்நிலையில் டீப் ஒர்க் என்பது நமது உற்பத்தி திறனை அதிகரிக்க உதவும். மேலும் நாம் செய்யும் வேலையையும் நமது வாழ்க்கையையும் மதிப்புமிக்கதாக மாற்றும். நண்பர்களே, இந்த பதிவில் கூறப்பட்டுள்ள விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.